தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். இன்னைக்கு பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சியில அதிமுக நடக்கிற முக்கியமான நகர்வுகளை பத்தி நம்ம பேச போறோம். குறிப்பா ஜூனியர் விகடன்ல கவர் ஸ்டோரியா வந்திருக்கிற எடப்பாடியை மாத்துக ஜி கதரும் மாஜிக்கல் கை கொடுக்குமா டெல்லி அப்படின்ற டாபிக்ல நம்ம பேச போறோம். நம்மளோட செந்தில் கரிகாலன் இருக்காங்க. வணக்கம். நம்ம என்ன அதிமுக ஒரு பெரிய மூமெண்ட் நடந்துட்டு இருக்குது, குறிப்பா எடப்பாடியை மாத்துங்க அப்படின்ற அளவுக்கு டெல்லியை மாஜிக்கல் போய் ரீச் பண்ணிருக்கிறதா நம்ம தலைப்பு பார்க்க முடியுது. என்ன நடக்குது அதிமுக? தேர்தலுக்கு பின்னாடியே நிறைய பிரச்சனைகள் வந்தது. தாவேக்கா ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லோருமே போர்க்கொடி உயர்த்துறாங்க. வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லோருமே. அதற்கு பிறகு நடந்தது எல்லோருக்குமே தெரியும். சட்டமன்றத்தில் ஆதரவா வாக்களிக்கிறாங்க. இவங்க சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வச்சு திரும்ப மீண்டுமே எடப்பாடி பக்கமே வர்றாங்க. விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகம் மட்டும் அங்கே வரல. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க விஜயபாஸ்கர் தாவேக்காலே சேர்ந்துட்டாரு. சி.வி. சண்முகம் இன்னமும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. தாவேக்கால சேர போறாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்துட்டு இருந்தது. அதற்கு நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பொறுப்புகள் இது எல்லாமே தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிச்ச எல்லாருடைய பொறுப்புகளையும் எடப்பாடி பறிச்சிருந்தாரு. கரெக்ட். எல்லாரோட பொறுப்புகளையும் பறிச்சிருந்தாரு. அது சேரும் போதே அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி உங்களோட பொறுப்பு எல்லாம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. இதற்கு நடுவுல ஜூன் 20 அதை ஒட்டி சட்டமன்றம் நடக்கும் போதும் போய் வேலுமணி அதை போய் ஞாபகப்படுத்திட்டு வர்றாரு. ஆனா இந்த மாதிரி பொறுப்புலாம் போடுறேன்னு சொன்னீங்க, நான் போடல அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் லேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தாவேக்கா பக்கம் அந்த காலகட்டத்திலுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த சூழல்ல இவர் என்ன பண்றாரு, மீண்டும் அவங்களோட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் போடாம அலங்கார பதவிகளா துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர், அமைப்பு செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்புகள் போடும் போது அது இன்னமுமே அவங்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்குது. அந்த காலகட்டத்துலதான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எல்லாம் போயிடுறாரு, தாவேக்காவுக்கே போயிடுறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இது போன்ற இவங்க மரியாதை கட்சிக்கா இருந்தவங்கன்னா இது போன்ற பொறுப்புகள் வேணா வழங்கலாம். ஆனா மாவட்ட அளவுல இவங்க ஜீரோல இருந்துதான் வரணும். வேற ஒருத்தவங்க தான் மாவட்ட செயலா உடனே எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்களையுமே அதிமுக மாவட்ட பொறுப்பு தான் வலிமையான பொறுப்பு. துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது எடப்பாடி திருப்பி இன்னை வரைக்கும் கொடுக்கறதுக்கு மறுக்கிறார். உள்ளிட்ட ஆட்களுக்கு நிச்சயமா மறுக்கிறாரு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல சி.வி. சண்முகம் அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் கட்சியை விட்டு அந்த பொறுப்புகளை விட்டு எடுத்த விஷயங்கள் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில நிறைய புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. அப்படின்னும் போது பல்வேறு இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. சோ அதிமுக அவங்க இன்னமுமே தாவேக்காவுக்கு போகாதவர்கள் இன்னமுமே அதிமுக நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த பொறுப்புகள் எல்லாம் வந்துரும் இல்ல போட்டுருவாரு அப்படின்னு வெயிட் பண்றதா இன்னமுமே பலரோட பொறுப்புகள் ஆதரவாளர்களோட பொறுப்புகளை பறிக்கிற வேலையுமே தொடங்கிடுச்சு அதிமுக அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்போ கட்சி சரி மாற்று கட்சிக்கு சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஆனா திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து பதவியை கேட்கறாங்கன்றப்போ எடப்பாடி கொடுத்துருவாருன்னு நல்லா எதிர்பார்த்தோம். ஆனா எடப்பாடி கொடுக்க முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்ப இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய அடுத்த கட்டம் என்ன, அவங்க என்ன பண்றாங்க? அடுத்த கட்டம் நடுவுல இப்ப வேலுமணி, தங்கமணி போன திமுக தரப்புல எல்லாம் பேசினாங்கன்ற தகவல்கள் இருந்துச்சு. ஆனா இங்க பெரிய அளவுல கிரீன் சிக்னல் இல்ல அப்படிங்கிறது அந்த விஷயங்களுமே அதற்கு அடுத்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாவேக்கால சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலையுமே இருந்ததா செய்திகள் எல்லாம் வந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே தாவேக்கால சேர்ந்த செங்கோட்டையன்ல ஆரம்பிச்சு கடைசியா கடம்பூர் ராஜ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா கடம்பூர் ராஜ் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, இங்க போதிய மரியாதை கிடைக்கல கட்சியில அப்படிங்கிற கருத்தை போனவங்க சொல்றாங்க. வந்துட்டோம் ஆனா இங்க எங்களுக்கு எந்த பொறுப்பு மரியாதை இல்லைன்றத சொல்றாங்க. நீங்க பாப்பிரெட்டி பட்டியல கூட இணைந்த அவர் கூட சொல்லியிருந்தாரு, போன இடத்துலயும் மரியாதை இல்ல, மக்கள் கேக்குறாங்க, அதனால நான் அரசியல் விட்டே ஒதுங்குறேன்னு சொல்லி ஒதுங்கின கதையெல்லாம் பார்த்தோம். அதே போல அங்க மரியாதை இல்ல அப்படிங்கிற விஷயங்களையுமே கன்வே பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே லோக்கல்ல கட்சிக்காரங்க போய் நிறைய பார்க்கிறது, நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறது, அந்த மாதிரி பல்வேறு அப்படி ஒரு மாதிரி கலகலன்னு இருந்தவங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. கட்சியில நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியுமே வந்துருது. நீங்க அதிமுக திமுக போல தாவேக்கா இது போன்ற கலாச்சாரங்கள்லாம் இன்னும் அவங்க அதுக்குள்ள எல்லாம் இன்னும் வரல. ஒருத்தர் புதுசா சேர்ந்திருந்தா போய் அவரை பார்க்கிறது, முன்னாள் அமைச்சரை, இப்படி அது போன்ற விஷயங்கள்லாம் பெருசா வரல. ஒருவேளை
அதே கட்சியில அவங்க கூட சேர்ந்து ஒருத்தவங்க போய் சேர்ந்துருந்தா அவங்க வேணா போய் பார்க்கறாங்க. அதிமுக கீழ்மட்ட நிர்வாகிகள் யாராவது சேர்ந்திருக்காங்கன்னா அவங்க போய் இப்ப முன்னாள் அமைச்சர்களே பாக்குறதோ நடக்குது. தாவேக்கால அப்படி போயிட்டு அப்படி சந்திக்கிறது வந்து நடக்கல. இன்னும் தாவேக்கால இணைஞ்ச ஒரு ஏடிஎம்கே சீனியர் இணைஞ்சிருந்தாரு அப்படின்னா அங்க லோக்கல் தாவேக்கா அதை வரவேற்கல. இன்னும் சொல்ல போனா அது சரியான பாயிண்ட். என்னன்னா அவங்க இயல்புலயே வந்து அதை விரும்பவும் இல்லை. நம்ம வந்து இங்க இருக்கோம், நம்ம வந்து ஒரு எளிமையா வரலாம்னு நினைக்கிறோம். இப்ப இது போன்ற பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது நம்ம அடுத்து எப்படி வர்றது, அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுமே அப்படிங்கிற அந்த பயமுமே கூட இருக்கு. அதனால அவங்க ரசிக்கவும் இல்லை, போய் அவங்கள வரவேற்கிறதும் இல்லை. சோ இது போன்ற விஷயங்கள் நீங்க முதல்வரை பார்த்து சேர முடியல, அன்னைக்குதான் பார்த்தது அமைச்சர்கள் எல்லாத்தையும், அதுக்கப்புறம் அமைச்சர்களையுமே கான்டாக்ட் பண்ண முடியல, லோக்கல்லையுமே நமக்கான அந்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல இல்ல அப்படின்னும் போது இவங்க வந்து இங்க சிக்னல் கொடுக்குறாங்க. நீங்க வந்து இந்த பக்கம் வந்து பாத்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க, இங்க வந்து ப்ராப்பரான மாதிரி. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து நியமிச்சாங்க. அவர் ஆனா கட்சியில எந்த அளவுக்கு பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்மளே நிறைய ஸ்டோரி போட்டிருக்கோம், அவரை வந்து மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சோ சமீபத்துல போய் சேர்ந்தவங்களுமே அது போன்ற கருத்துக்களை தான் வந்து முன்வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நம்ம அதிமுகக்குள்ளே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா இப்ப இருக்கிற கேள்வி வந்து அதிமுகல இருக்க முடியல, பொறுப்பு இல்ல, தாவேகாவுக்கு போக முடியல. இப்ப இவங்க என்னதான் அடுத்ததை நோக்கி நகர்றாங்க, என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து இந்த பிரச்சனைகள் வரும்போதே அவங்க ரெண்டு விஷயங்களை வந்து செஞ்சாங்க. ஒண்ணு டிவிகேவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இன்னொன்னு என்னன்னா ஒட்டுமொத்த அதிமுகவா. ஆமா இல்ல சிவி சண்முகம் தரப்பு வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்பவே அவங்களோட இன்னொரு ஒரு அஜெண்டாவா என்ன இருந்துச்சுன்னா கட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கறது அவங்களோட ஒரு அஜெண்டாவா இருந்தது. பொதுச்செயலாளரா எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பொறுப்புல இருந்து மாத்தணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அஜெண்டா இருந்தது. அதுக்கு வந்து அவங்க வந்து பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவுகள் எல்லாம் திரட்டினாங்க, எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அது போதிய அளவுல ஒரு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அந்த தேதியுமே நெருங்கிடுச்சு. அந்த 15 நாளுக்குள்ள நெருங்கினோன்னு உடனடியா போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுமே வந்துடுச்சு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு வந்து கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணமுமே இருந்தது. கட்சியோட பொதுச்செயலாளரை மாத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இருந்தது. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து சிவி சண்முகம் தரப்ப வந்து ஆதரிச்சிருந்தாங்க. அது ரொம்ப குறைஞ்சிடுது, 25 ஆயிடுது. அதனால அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு துணிஞ்சு வந்து பண்ண முடியல. ஆனா தற்போது நம்ம வந்து எப்படி வந்து முருகன் வந்து ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வந்து பழம் கேட்டாரு, விநாயகர் அம்மையப்பனை சுத்தினாருன்னு ஒரு கதை இருக்கோ, அதே மாதிரி நம்ம இதெல்லாம் செஞ்சு எடப்பாடி பழனிசாமியை மாத்தணும். டெல்லியில நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம், டெல்லி தலைமை கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம், அதன் மூலமா வந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்தலாம் அப்படின்னு வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் இன்னும் சில மாஜிக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா அவர் கூட நெருக்கமா இருக்க மாதிரி இருக்கிற ஒரு சில மாஜிக்களே அந்த ஒரு முடிவுல தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. எடப்பாடியை மாத்துங்க ஜி. ஆமா, அதுதான் வந்து எடப்பாடியை வந்து மாத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த கோரிக்கையை பரிசீலிக்கிற இடத்துல டெல்லி இருக்குதா? அவங்க வந்து டெல்லி பாஜக வந்து இப்போ அதிமுக மேட்டர்ஸ்ல வந்து இன்டர்வென் ஆகிறதுக்கு தயாரா இருக்காங்களா? அவங்க அந்த கோரிக்கையை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மேல டெல்லி பாஜக தலைமை ஒரு கோபத்துல தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மேல மட்டும் இல்ல, சீனியர்கள் பாஜக சீனியர்கள் மேலயுமே டெல்லி பாஜக தலைமை கோபத்துல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீங்க அதிமுக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து ஜெயிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா நீங்க பாஜக 28 தொகுதிகள் கொடுத்து ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்துல வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளா தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் வந்து பாஜக தலைமைக்கு வந்து இருக்கு. அதையும் தாண்டி சீனியர்கள் மேலேயுமே அந்த ஒரு கோபம் இருக்கு. அவங்களுக்கான தொகுதிகளை வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க, கட்சியோட முன்னேற்றமா அவங்க வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்களுமே இருக்கு. ஒரு பெரிய அளவுல அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனா இந்த கோரிக்கைகளை வந்து நேரடியா இல்லைன்னா கூட ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவரோட அந்த டீம் அவருக்கு ஆதரவான ஆட்கள் கிட்ட இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயங்களை எல்லாமே வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்தையுமே வந்து சொல்றாங்க. தற்போது வந்து தொகுதி மறுசீரமைப்பு அந்த வேலைகள்ல வந்து ரொம்பவே அமித்ஷா வந்து அந்த மழைக்கால கூட்டத்தொடர் அந்த இதுல பண்ணணும் அப்படிங்கறதுனால அதுலதான் ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப டெல்லி பாஜக வந்து இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய பிளானை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறதா நீங்க பாக்கல. 2029 பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஹோல்டு வேணும்.
ஆனா காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா தாவேக்காவோட இருக்கு. இருக்காங்க. திமுக பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணாதானே இவங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு சில சீட்கள் ஜெயிக்க முடியும். அப்ப அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையை வந்து பாஜக கண்டிப்பா ஈடுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலையுமே வந்து தனியா போயிட்டாரு. அவர் வந்து 29 தேர்தல் நிக்க போறது இல்ல. இந்த சூழல்ல வந்து அதிமுக வச்சுதான் அவங்க வந்து இங்க வந்து தேர்தல், ஏன்னா காங்கிரஸ் டிவிகே வந்து கழட்டி விடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கானா, அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னும் போது இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து திமுக கூட போவாங்களான்னு தெரியல. பட் அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுமே அவங்களுக்கு வந்து இருக்கு. திமுக கூட ஒருவேளை போகவும் செய்யலாம். ஆனா தற்போதைய சூழல்ல அதிமுக ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகளுமே இருக்கு அவங்க தரப்புல. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பண்ணணும்னு டெல்லி முடிவெடுத்தா எடப்பாடி தலைமை கீழே எல்லாரும் பயணிங்கன்னு சொல்லுவாங்களா, இல்ல எடப்பாடியை மாத்திட்டு இன்னொருத்தர் வச்சு ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ண வாய்ப்பு? இல்ல, நிச்சயமா வந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்றுக்கான அந்த ஒரு தேவை டெல்லிக்குமே இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல தொகுதி வாங்கினதோ இல்ல விருப்பப்பட்ட தொகுதியை வாங்குறதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறதுல பாஜகவுக்குமே ஒரு சிக்கல் இருக்கு. அவர் ஏதோ ஒண்ணு பேசி சமாளிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கிறாங்க. சோ இவங்க விரும்புற மாதிரியான ஒரு தலைமை இருந்தா சரியா வரும் அப்படிங்கிறது தான் டெல்லியோட பார்வையாவுமே இருக்கு. ஆனா அதற்கான அந்த ஒரு காலத்துக்காக தான் வந்து பாஜக தலைமை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்புல இருந்து தூக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட முயற்சிகள் வந்து அவர் அந்த சீட்ல உட்கார்ந்த நாள்ல இருந்தே நடக்குது. ஆனா எல்லாமே வந்து ஃபெயிலியரா தான் போயிருக்கு. ஒருவேளை அமித்ஷாவே நேரடியா சில ப்ராஜெக்ட்ஸை கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே அதுல எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கான, அதாவது எடப்பாடி மீண்டும் கட்சியை வந்து தன் பக்கமே வசப்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லையா? அப்படியான விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்களா? அது முடியும்னு நம்புறீங்களா? ஆமா, ஏன்னா கடந்த காலத்துல நீங்க கூட்டணிக்கே பாத்தீங்கன்னா கண்டிப்பா 26ல மட்டும் இல்ல 29லயுமே கூட்டணி இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்தாரு. அந்த காலகட்டத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த அந்த ஊழல் விஷயங்களை வந்து கையில் எடுத்தாங்க. இரட்டையில சின்னத்தை முடக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. செங்கோட்டையன் ஒரு பக்கம் வந்து போர்க்கொடி உயர்த்தினாரு. மூத்த அமைச்சர்கள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து எல்லோரையும் சேர்க்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்தா வந்து அவரோட பாஜக கூட்டணிக்கு போன விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். பாஜக ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா சின்னத்தை முடக்கிற மாதிரியான விஷயங்களோ இல்ல வந்து இந்த மாதிரி வழக்குகளை தூசு தட்டுற வேலைகளையோ செய்வாங்க. எடப்பாடியை மாத்த ட்ரை பண்ணுவாங்க, இல்ல எடப்பாடி குடைச்சல் கொடுப்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்ககிட்ட. இல்லைன்னா சின்னத்தை முடக்குவதற்கான ஒரு வேலையை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது போன்ற கோரிக்கைகளையுமே முன்வைக்கிறாங்க. தற்போது அதிமுகவுக்கு விழுந்திருக்கிற வாக்குகள் இல்ல 47 இடங்கள் 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் கூட சின்னத்துக்கு தான் கிடைக்குது. அதை வச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கருத்துக்களையுமே முன் வச்சிருக்கிறதா தகவல் வருது. அதனால சின்னத்தை முடக்குவதற்கான அந்த வேலையுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து டிடிவி தினகரன் இதுல என்ன பொசிஷன்ல இருக்காரு? அவர் இதுல ஏதாவது ரோல் பிளே பண்றாரா, இல்ல அவருக்கு ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் அவங்கள நோக்கி இப்போ டெல்லி போயிட்டாங்க, டிடிவியை நோக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திக்கிறாங்களா? அதுல ஏதாவது அப்படி இல்ல, டிடிவி தினகரன் சசிகலா 2 பேரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத உங்களோட கோரிக்கை எல்லாம் வந்து இருக்கு. ஆனா வந்து அதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு விருப்பம் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்களுமே இருக்கு. ஆமா, டிடிவி நமக்கு கிடைச்ச தகவல் படி அவர் பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வருது. சசிகலாவுமே பெரிதா வந்து விரும்பல. இனிமே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே பாஜக தலைமை நினைத்தால் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இவங்க அந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாங்க. சவுத்துல நீங்க திரும்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா டிடிவி சசிகலாவெல்லாம் குறிப்பா டிடிவியை உள்ள கொண்டு வரணும். இன்னும் கட்சி பொறுப்புல கூட ஒரு தலைமை பொறுப்புல கூட அவரையோ வேலுமணியோ யாரோ ஒருவரை வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் ஸ்ட்ராங் பண்ணாதான் வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து அடுத்தடுத்து வந்து தேர்தல் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா 24லயே பாத்தீங்கன்னா நிதிஷ்டையோ இல்ல வந்து சந்திரபாபு நாயுடு போய் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா இங்க கணிசமான சீட்டுகள் வந்து கிடைச்சிருக்கும். துணிஞ்சு வந்து நம்ம வந்து இருந்திருக்கலாம். இனி ஒரு சூழல் அப்படி வரக்கூடாது அந்த நேரத்துல. சோ அதிமுகவை இங்க ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தேவை அவங்களுக்குமே இருக்கு. இல்ல இப்போ எதிர்கட்சியாவும் அதிமுக இல்ல, இவ்வளவு பிரச்சனைகளும் அதிமுக இருக்கு. எடப்பாடி இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா, இல்ல அதை நோக்கி நகர்றாரா? இல்ல, சரி பண்றதுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இல்ல. மாவட்ட அளவுல நிர்வாகிகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. தோல்விக்கான விஷயங்களை ஆராயிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கொடுத்து அதுல பெரிய மாற்றங்கள் அப்படின்னு எதுவுமே வந்து பெருசா நடக்கல. இன்னமுமே கட்சியை வீக்கன் பண்ற மாதிரியான வேலைகள் தான் வந்து நடந்துட்டு இருக்காங்க. எங்க நிர்வாகிகளோட பொறுப்பை பறிக்கிறது, ஏற்கனவே இருந்த மாவட்டங்கள்ல இன்னமுமே பறிக்கிறது. விழுப்புரத்துல எல்லாம் 2 தரப்பும் பயங்கரமா மோதிக்கிறாங்க அப்படின்னு இன்னமுமே வந்து பார்ட்டி வீக்கன் ஆயிட்டு போறதுதான் வந்து நம்ம பார்க்க. இப்போ எடப்பாடி தரப்புல இருந்துமே
வேலுமணியா இருக்கட்டும் இல்ல சி வி சண்முகமா இருக்கட்டும், அவங்க வந்து கட்சி விட்டு போனா கூட பிரச்சனை இல்லை, இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைக்கு காரணமே வேலுமணி, தங்கமணி, சண்முகம் மாதிரியான ஆட்கள் தான்ன்ற நிலைப்பாட்டுக்கே அவர் போயிட்டாருன்னு சொல்றாங்களே, அதுவும் ஆமா, அது வந்து 100% அதுல வந்து உண்மை இருக்கு. என்னன்னா அவங்க மட்டும் இல்ல, 25 பேரு தனியா போய் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, அதுல 20 பேர்கிட்ட போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இருக்கிறவங்கள வச்சு நம்ம வந்து கட்சி நடத்துவோம், இருக்கிறவங்க நம்ம கட்சி தான் முக்கியம், ரெட்டலை தான் இங்க வந்து எல்லாமே பேசும், யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு கட்சி நடத்துவோம், யார் வந்து இன்னும் சொல்ல போனா யார் அவர் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள வச்சு கட்சி நடத்தினா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுமே இருக்காரு. இப்போ அதிமுக நாளைக்கு என்னவாக போகுதுன்றது டெல்லி கையிலயும் இருக்கு, எடப்பாடி கையிலயும் இருக்கு. இது எப்படி அடுத்து போக போகுதுன்னு தெரியல. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இதை பத்தி தொடர் அப்டேட்ஸ்கள் நம்ம பேசுவோம். ஓகே, நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.